ஸ்மார்ட் ஹோம்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஒரு தடவை காசு போட்டா போதும், நம்ம வீடு செம்ம ஹைடெக் ஆயிடும், வாழ்க்கை ரொம்ப ஈஸி ஆயிடும் தானே. ஆனா அந்த ஆடம்பரத்துக்கு பின்னாடி நம்மளே அறியாம நாம ஒரு கடன் பொறிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டா, வாங்க இந்த ஸ்மார்ட் ஹோம் கனவுகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான செலவுகளையும் அதுல இருக்கிற சிக்கல்களையும் பத்தி இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். ஆமா, இந்த வரியை நம்ம எல்லா விளம்பரத்திலையும் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம் இல்லையா? ஒரே ஒரு பட்டனை தட்டினா போதும், வீடு முழுக்க நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு கனவு. இதுதான் ஸ்மார்ட் ஹோம் கம்பெனிகள் நமக்கு ரொம்ப அழகா காட்டுற ஒரு படம். ஆனா அந்த அழகான படத்துக்கு பின்னால ஒரு அதிர்ச்சியான நிஜம் இருக்கு. உண்மையிலேயே இது ஒரே ஒரு தடவை பண்ற முதலீடு தானா, இல்ல நம்மள வருஷ கணக்குல உள்ள இழுத்து பூட்டி வைக்கிற ஒரு பெரிய ட்ராப்பா? வாங்க இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. பாருங்க, ஒரு பக்கம் கம்பெனிக்காரங்க நமக்கு விக்கிற கனவு பார்க்கறதுக்கு சூப்பரான கண்ட்ரோல், ஒரு தட்டல எல்லா வேலையும் நடக்கும், விலை குறைவான ஆடம்பரம்னு சொல்றாங்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? எரிஞ்சு போன சுவிட்ச் போர்டுகள், தாங்க முடியாத ரிப்பேர் பில்கள், நாம போட்ட பட்ஜெட்டை அப்படியே டபுள் ஆக்குற செலவுகள். இது ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்குல்ல? சரி, வாங்க முதல்ல இதோட கட்டமைப்புல இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கலாம். ஸ்மார்ட் ஹோம் இன்ஸ்டால் பண்றதுங்கிறது சும்மா ஒரு ஸ்விட்சை மாத்துற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கும் மேல நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சும்மா ஒரு பழைய சுவிட்சை எடுத்துட்டு புதுசா ஒரு ஸ்மார்ட் சுவிட்சை மாத்தல. உண்மையில நீங்க உங்க வீட்டோட மொத்த நரம்பு மண்டலத்தையும், அதாவது முழு எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தையுமே நோண்டி எடுத்துட்டு புதுசா கட்டிட்டு இருக்கீங்க. இங்க தான் நாம தனி உரிமை பொறி அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய சிக்கல்ல மாற்றோம். அப்படின்னா என்னன்னா, நீங்க உங்க வீட்டை ஒரு குறிப்பிட்ட பிராண்டோட சிஸ்டத்துக்காக வயரிங் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நாளைக்கு எந்த ரிப்பேர்னாலும் அப்கிரேட்னாலும் நீங்க அந்த கம்பெனியை மட்டும்தான் நம்பி இருக்கணும். அவங்க திடீர்னு விலையை ஏத்தனா கூட நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை இந்த கம்பெனி வேண்டாம், வேற பிராண்டுக்கு மாறலாம்னு முடிவு பண்ணா என்ன ஆகும்? ஐயோ, யோசிச்சு பாருங்க, மறுபடியும் சுவர்களை உடைக்கணும், வீடு முழுக்க புதுசா ரீவயரிங் பண்ணணும். இது பண ரீதியா ஒரு பெரிய பேரழிவையே உண்டாக்கிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பவர் கிரிட் பிரச்சனை. அதாவது ஃபாரின் டெக்னாலஜி நம்ம ஊர் சூழ்நிலைக்கு செட் ஆகுமாங்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி. இந்த ஸ்மார்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணது எங்க தெரியுமா? அமெரிக்கா, யூரோப் மாதிரி கரண்ட் பிரச்சனை இல்லாத சீரான வோல்டேஜ் இருக்கிற நாடுகளுக்கு. ஆனா நம்ம இந்தியாவோட நிஜம் வேற. இங்க அடிக்கடி பவர் சர்ஜ், வோல்டேஜ் ஏறும் இறங்கும், நியூட்ரல் வயர்ல கோளாறு வரும், இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இந்த நம்பரை பாருங்க, 440 வோல்ட். பயமா இருக்கா? இருக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர்றது 220 வோல்ட். ஆனா ஒரே ஒரு சின்ன நியூட்ரல் வயர் ஃபால்ட் வந்தா போதும், இந்த 220 அப்படியே டபுள் ஆகி 440 வோல்ட்டா உங்க வீட்டுக்குள்ள பாயும். அப்புறம் என்ன, நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கின உங்க எல்லா ஸ்மார்ட் சாதனங்களும் ஒரே நிமிஷத்துல ஃபியூஸ் போயிடும். இதுல வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். நம்ம சாதாரண சுவிட்சுகள் சின்ன சின்ன வோல்டேஜ் மாற்றங்கள் எல்லாம் தாங்கிக்கும். ஆனா ஒரு ஸ்மார்ட் சுவிட்சுக்கு உள்ள இருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான இறக்குமதி செஞ்ச லாஜிக் போர்டு. அது சின்ன வோல்டேஜ் பிரச்சனையை கூட தாங்காது, உடனே டேமேஜ் ஆயிடும். இதோட விளைவு, ஒரு லைட்டு மட்டும் ஆஃப் ஆகாது, உங்க வீட்டோட ஒரு பகுதியே இருட்டுல மூழ்கிடும். அடுத்ததா, நிக்கவே நிக்காத பில். அதாவது இந்த சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றதுக்கு வர்ற தொடர்ச்சியான செலவுகளை பத்தி இப்ப பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண சுவிட்ச் ரிப்பேர் ஆனா நம்ம ஏரியா எலக்ட்ரீஷியன் வந்து ஒரு 200 ரூபாயில வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். ஆனா ஒரு ஸ்மார்ட் ஹப் ரிப்பேர் ஆனா நம்ம எலக்ட்ரீஷியனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்குன்னு இருக்கிற சில ஸ்பெஷலிஸ்ட் தான் கூப்பிடணும். அவங்க வீட்டுக்குள்ள கால் வைக்கிறதுக்கே ஆயிரக்கணக்கில் பில் போடுவாங்க. இது பத்தாதுன்னு ஆட்டோமேஷன் ஆஸ் எ சர்வீஸ்னு ஒரு புது பிசினஸ் மாடல் வந்திருக்கு. அதாவது உங்க வாய்ஸ் கமாண்ட், ஆப் கண்ட்ரோல்லாம் வேலை செய்யணும்னா நீங்க மாசம் சந்தா காட்டணுமா? அட கொடுமையே. சிம்பிளா சொல்லணும்னா உங்க சொந்த வீட்டு சுவிட்சுக்கே நீங்க வாடகை கொடுக்கற நிலைமை வந்தாச்சு. கடைசியா இந்த வழக்கொழிவு பொறி. ஒரு சாதாரண சுவிட்ச் போட்டீங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு கவலையே இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு ஸ்மார்ட் ஹப் வெறும் 3-5 வருஷத்துல அதோட ஆப் ஸ்லோ ஆகிடும், இல்லனா கம்பெனி அப்டேட் கொடுக்கறதே நிறுத்திடுவாங்க. அப்போ அந்த மொத்த சிஸ்டமும் ஒரு யூஸ்லெஸ் டப்பா ஆயிடும். 50 வருஷம் இருக்க போற வீட்டுக்கு 3 வருஷத்துல வீணா போற டெக்னாலஜியை வைக்கலாமா? சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னு பயமுறுத்துறீங்களே, இதுக்கு தீர்வே இல்லையான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இருக்கு. உண்மையிலே ஸ்மார்ட்டான வழிமுறை என்னன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, நாம பேசின இந்த பொறிகள்ல சிக்காம இருக்க சில விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். கம்பெனியோட சர்வரை நம்பி இல்லாத டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா, இன்டர்நெட் வேலை செய்யலனாலும் ஒரு லைட்டை போட ஒரு மேனுவல் சுவிட்ச் கண்டிப்பா இருக்கணும். எல்லாத்தையும் ஒரே பிராண்ட்ல வாங்காதீங்க. வைஃபை போனாலும் லைட் எரியணும், இதுதான் அடிப்படை. இத ஒரு முக்கியமான விஷயமா புரிஞ்சுக்கணும். சரியா திட்டமிடாம, மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒரு பெரிய பட்ஜெட் ஒதுக்காம நீங்க இன்ஸ்டால் பண்ற எந்த ஸ்மார்ட் ஆட்டோமேஷனும் உங்க சொத்துக்கு மதிப்பு சேர்க்காது. அது உங்க சொத்தோட மதிப்பை குறைக்கிற, உங்க தலையில நீங்களே வச்சுக்கிற ஒரு சுமையா மாறிடும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். நீங்க ரொம்ப ஆசையா கட்டுற உங்க நவீன வீடு உண்மையிலே நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்குமா?
இல்ல சில வருஷங்கள்லயே ஒரு சுமையா மாறிடுமா? யோசிச்சு பாருங்க. Like,